நமக்கு எப்போ கிச்சன் பக்கம் போகவே பிடிக்காது அப்படின்னா என்னதான் சமைக்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் அண்ட் டவுட் இருக்கும்போது தான் அந்த மாதிரி நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப சூப்பராக ஒரு ரவா இட்லியை செஞ்சிட்டோம் அப்படின்னா வேலையும் கம்மி, சுவை சொல்லவே தேவையில்லை. நான் இந்த தடவை வந்து ஜிஆர்பி இன்ஸ்டன்ட் மிக்ஸில் வந்து ரவா இட்லி வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெஷர்மெண்ட்டை சொல்கிறேன். 2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதாவது ஜிஆர்பி ரவை வந்து 2 கப் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் வந்து நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப் அளவு வந்து தயிர் எடுத்துக்கலாம். தயிரும் 2 கப்பு எடுத்துக்கோங்க. எனக்கு ரவா இட்லி அப்படின்னா பெங்களூரில் வந்து எம்டிஆர் ரவா இட்லி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது கோரமங்கலாவில். எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் வந்து அங்கே போய் ரவா இட்லி சாப்பிட்டு வருவோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட அதே சுவையில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓகே, நம்ம கதை இருக்கட்டும். ஸோ 2 கப்பு தயிர், 2 கப்பு ரவை விட்டாச்சு. அதில் வந்து 2 கேரட் வந்து நல்லா பொடியாக துருவின கேரட் வந்து சேர்த்துக்கிறோம். அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லியை வந்து நல்லா சாப் பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. தாளிக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸில் போட்டிருப்பாங்க. இதை சாப்பிடும்போது குட்டி குட்டியாக வந்து ட்ரை ஜிஞ்சர் பீசஸ் கூட எங்களால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் எடுத்து மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் தண்ணி இன்னும் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் அதோட ஆட் பண்ணிக்கிட்டு பேட்டரோட திக்னஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாச்சு. இட்லி தட்டில் லைட்டாக கீ வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு குழிலையும் ஒரு கேஷ்யூ நட்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இட்லி மாவை வந்து தட்டில் ஊற்றிடலாம். நம்ம சேனல் கார்னிஷர் லைஃப்பில் ஏற்கனவே நான் நிறைய ஃபுட் ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ், லஞ்ச் ரெசிபீஸ், டின்னர் ரெசிபீஸ், தோசை வெரைட்டிஸ், ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். சில ரெசிபீஸில் வந்து பார்த்திங்கன்னா எக் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து தட்டையும் இறக்கி வச்சுட்டு ஒரு 12 நிமிஷம் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். 12 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா பொங்கி அவ்வளோ சூப்பராக உப்பெல்லாம் வந்து இட்லி கிடச்சிருக்கு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா 16 இட்லி எடுத்துக்கலாம். 4 பேர் சாப்பிடலாம். நார்மலாக இட்லி வந்து சின்ன சின்னதாக இருக்கும். இந்த ரவா இட்லி நல்லா பெருசாக இருக்கிறதுனால 4 இட்லி வந்து போதுமான அளவாக இருந்துச்சு. இதோட நல்லா தேங்காய் சட்னியும் அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, அதாவது கன் பவுடர், இட்லி பொடின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நல்லெண்ணெய் வச்சு குழப்பி அதையும் இதையும் மாறி மாறி வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரவா இட்லி தேவாமிர்தமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கிச்சன் பக்கமே போனதில்லை, எனக்கு குக்கிங் பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மிக்ஸில் வந்து இட்லி செஞ்சோம், ரவா இட்லி செஞ்சோம் அப்படின்னா 100% சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.